அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காடுகள்னா என்ன? இப்போ காடுன்னு ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா, நீங்க இந்த டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கணும், இத்தனை வயசை தாண்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குல்ல. அதே மாதிரி காடுகளுக்கும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அது என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? அண்ட் அது யாருக்கு குடுத்தாங்க? அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய காடுகளை யாரு பராமரிக்கிறா? அதுல அது வந்து லைக் அதுக்கான ரோல் வந்து யார் ப்ளே பண்றா? அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு? அண்ட் இந்தியால என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி தான். எந்த ஒரு டெக்னிக்கல் டெர்ம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது காடுகள்னா என்ன? அதை எப்படி நம்ம வந்து லைக் ஒரு வேர்ட்ஸ்ல சொல்றது, டெஃபினிஷன் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே காடுகள் அப்படின்னு நம்ம என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நல்லாவே தெரியும். ஈகோசிஸ்டம் அப்படின்னா பல வகையான உயிரினம் ஒன்றி வாழக்கூடிய ஒரு இடம் தான் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். நிலத்துல இருக்க ஒரு ஈகோசிஸ்டம் தான் ஃபாரஸ்ட். அண்ட் அங்க யார் ரொம்ப அதிகமா இருப்பா? ரொம்ப ரொம்ப பெரிய மரங்கள் மட்டும் தான் நமக்கு அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உட்காந்து அதை பூர்த்தி பண்ணா மட்டுமே அதை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த கிரைட்டீரியாவை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO அப்படின்னு சின்னதாக அப்ரிவேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணதா இல்லை அப்படின்றது இல்லை தான். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு அது மாறப்படும். பட் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறது இந்த FAOட ஸ்டாண்டர்ட்ஸ் தான். இந்த FAOவோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அதை நான் ஃபாரஸ்ட்னு சொல்லுவேன். இல்லைன்னா ஃபாரஸ்ட் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய செடியோட அதாவது ட்ரீஸோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 5 மீட்டராவது இருக்கணும். இதுதான் மொத கிரைட்டீரியா. அதுக்கடுத்து இருக்க கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, கேனப்பி கவர். நம்ம நல்லாவே தெரிஞ்ச மாதிரி கேனப்பி கவர் அப்படின்னா, மரங்களோட மேல இருக்கிற கிரவுன் மாதிரி இருக்க லீஃப் இருக்குல்ல, மொத்த இருக்கிற எல்லா லீஃபோட மொத்த பரப்பளவை தான் நம்ம வந்து கேனப்பி கவர் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 10% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காடுகள்னு நமக்கு வர முக்கியமான ஒரு மைண்ட்ல வர தாட் என்ன அப்படின்னா, இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு இருக்கும் தான் காடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஏரியா சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 0.5 ஹெக்டர்ஸ், அதாவது 5000 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும். அப்பதான் அதை காடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே ஒரு பேசிக்கான கிரைட்டீரியா தான் இந்த FAO கொடுத்தது. இதுலயும் முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி நிலத்துல வந்து ஒரு பார்டர் போட்டிருப்போம். இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை என்னோட இடம், இதுக்கப்புறம் உங்களோட இடம் அப்படின்னு நம்ம வரையறுப்பிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மேல இருந்து கீழே, அதாவது வெர்டிகலா எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, அதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மரங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் டிஃப்ரெண்ட் லேயரா பிரிச்சிருப்பாங்க. ஓகே. ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை மொத்தம் 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லேயர் இருக்கு. அதுல முதல் லேயர் தான் எமர்ஜென்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்க லேயர் தான் வந்து கேனப்பி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வர லேயர் அண்டர்ஸ்டோரி லேயர். அதுக்கப்புறம் தான் முக்கியமான லேயர் வரும் ஹெர்ப் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்லேயே இல்லை ஃபாரஸ்டோட இக்கோசிஸ்டமே மெயின்டைன் பண்ணுற ஒரு முக்கியமான ஃப்ளோர் லைக் அதாவது லேயர் அல்லது ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமர்ஜென்ட் ஃப்ளோ லைக் லேயர் தான் இருக்கலே ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய லைக் மரங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 45 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும். இங்க இருக்க மரத்தோட ஹைட் வந்து. அண்ட் இங்க இருக்க இந்த எமர்ஜென்ட் லேயருக்கு முக்கியமாக அடாப்டேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க மரத்தோட பார்க் வந்து ரொம்பவே திக்கா தடிமனாக இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. ஏன் அப்படின்னா ரொம்பவே ஹைட்ல இருக்கிறதுனால அங்க வந்து வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மரத்துக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்க் ரொம்பவே திக்கா இருக்கு அந்த இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாம காற்று ரொம்ப அடிக்கக்கூடிய ரீஜனும் அதுவா தான் இருக்கும். எமர்ஜென்ட் லேயர் தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்காது. ஹைட்டான மரங்கள் வந்து ரொம்பவே கம்மியா தானே இருக்கும் இல்லையா? ஸோ லைக் விண்ட்ல இருந்து தானே பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அடாப்டேஷன் ஆகும். இந்த பார்க் வந்து ரொம்பவே திக்காங்க வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்ட் லேயருக்கு அடுத்து இருக்க லேயர் தான் கேனப்பி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட்டோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த இங்க இருக்க செடிகளோட இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 25ல இருந்து 45 மீட்டர் வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த கேனப்பி லேயரை பொறுத்தளவு. அண்ட் இங்க இருக்க ட்ரீஸ் எல்லாமே நல்லா மெச்சூர்டான ட்ரீஸ். இம்மெச்சூர் ட்ரீஸ் இந்த கேனப்பி லேயர்ல வராது. ஏன்னா மரங்களோட லீஃபோட சர்ஃபேஸ் ரொம்ப அதிகமா எப்போ இருக்கும், நல்லா மெச்சூர்டான தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் கேனப்பி லேயர் வந்து 25 மீட்டருக்குள்ள இருக்கும். அண்ட் இங்க இந்த லேயரை நீங்க ஈஸியா மனப்பாடம் இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இலைகள் சண்டை போடக்கூடிய ரீஜன் வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமா சன்லைட் விழக்கூடிய இடமும் இதுதான். ஸோ லைக்கோட காம்படிஷன் ஃபர்ஸ்ட் அங்கதான் அதிகமா விழுகிறதுனால லீஃப் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். யார் முத வாங்குறது, நான் தான் வேகமா வளருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் அங்க போயிட்டு இருக்கும். ஆல்ரைட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்க லேயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஸ்டோரி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கதை அப்படின்ற மாதிரி தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கும்போது. இங்க இருக்க ரேஞ்ச் எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னா, 5ல இருந்து 25 மீட்டருக்குள்ள இது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இங்க இருக்க யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய மரங்கள் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா 5ல இருந்து 25 மீட்டர்னா அதை தாண்டி தான் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் ஹைட். ஸோ அந்த மரங்கள்ல இங்க யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்ன மரங்கள், இன்னும் மெச்சூர்ட் ஆகாத மரங்கள், வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மரங்களும் சின்ன சின்ன புதர்களும் தான் லேயர்ல நம்ம பார்க்க முடியும்.
அண்ட் இவங்களுக்கு ஒரு முக்கியமான அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் இப்போ தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் லார்ஜாவே இருக்கும் இங்கே இலைகள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த அண்டர் ஸ்டோரி லேயருக்கு அப்புறம் இருக்க இன்னொரு லேயர் தான் ஹெர்ப் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்ப் லேயரோட ஹைட் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். 0.5லேருந்து 5 மீட்டர்ஸ்குள்ள இருந்தால் மட்டுமே போதும் இந்த ஹெர்போட லைக் ரீஜனோட ஹைட் வந்து. நீங்க யார் இருப்பா? சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் இருப்பாங்க. லைக் டெரிடோஃபைட்ஸ் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். ஏன்னா நல்லாவே தெரியும் டெரிடோஃபைட்ஸ் மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா வளராது அப்படின்னு. ஸோ அந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் இந்த ஒரு லேயர்ல நம்ம பார்க்க முடியும். அண்ட் இங்க லைட் வந்து விழக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேல 3 லேயர் இருக்காங்க இல்லையா? 3 லேயருமே லைட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டை தான் கீழே ரொம்பவே லீஸ்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லைட் என்னது? கிரீன் லைட் தான். அண்ட் இலைகள்ல பாஸ் ஆகி கீழே வரக்கூடிய லைட்டும் கிரீன் லைட் தான். அதனால தான் இந்த லேயர்ல இருக்க பிளான்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹைட்டா வளராது. அண்ட் அதுக்கு அடாப்டேஷனும் அது கிடையாது அப்படி. பட் ஆல்சோ இது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவா நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் கடைசி லேயர் ஃபாரஸ்ட் ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான லேயர். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.5 மீட்டர் மட்டும் இருந்தாலே போதும். அண்ட் இங்கே யாரை நீங்கள் பார்க்க முடியும்? என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னா ஆல்கே, ஃபங்கை, இல்லை லைக்கன்ஸ், ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய லைக்கன்ஸ், மாசஸ் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் தான் இங்கே பார்க்க முடியும். அப்போ இவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டீகம்போசிஷன் ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. மக்களுக்குனே அந்த தன்மையை வந்து கொடுக்குற ரோல் தான் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் நியூட்ரிஷன் சைக்கிள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ராசஸையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் லேயர். ஆல்ரைட். இப்போ நம்ம என்னென்ன கிரைட்டீரியா நம்ம பார்த்துட்டோம். இப்போ காடுகள்னு கூப்பிடணும் என்னென்ன கிரைட்டீரியான்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் அந்த தோட்டத்தை வந்து வச்சீங்க அப்படின்னா அது யார் பாதுகாக்கிறது? ஏதாவது நீங்க டைம் இருந்தால் நீங்களே பார்த்துப்பீங்க. அதெல்லாம் ஒரு தோட்டக்காரரை வச்சு நம்ம பார்த்துப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு கேட்டால் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் வச்சீங்க, அது உங்க வீடு. ஸோ நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஆனா இதே இது நீங்க காடுகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பரப்பளவு இருக்க ஒரு ஏரியா. அதை யார் பார்த்துக்கிறது? ஒரு ஆளா பார்த்துக்க முடியுமா? அப்ப அதை யாராவது கண்டிப்பா பார்த்துக்கிட்டும் செய்யணும் இல்லையா? அதை வந்து பராமரிக்கணும். இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை வந்து தடுக்கணும். அப்ப இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரி தான் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் வந்து பொறுப்பு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபாரஸ்ட் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் இருக்கு, இல்லை ஒரு நம்ம பண்ற ஆக்டிவிட்டினால கிளைமேட்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே கவர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கான பேர் தான் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. அண்ட் இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் உங்க சிலபஸ்ல வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் நம்ம ஃபாரஸ்ட் கிளைமேட்டிக் அண்ட் சேஞ்ச் கீழே வர ஒரு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்ப நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1981 நிறுவப்பட்டுச்சு. அண்ட் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா உத்தராகண்ட்லையும் டெஹ்ராடூன் சிட்டில நம்ம இதை பார்க்க முடியும். இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்றது அந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவோட மேஜர் ரோலாக இருக்கு. அவங்க டேட்டாவை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா சேட்டலைட்ல இருந்து டேட்டா எடுப்பாங்க அண்ட் பிசிக்கலாகவும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண டேட்டாவை நார்மலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ரிப்போர்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், ISFR. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரிப்போர்ட். அண்ட் இந்த ரிப்போர்ட் ஃபைனலாக எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 2023 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகப்பட்டுச்சு. அவங்களோட 18வது ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் அதாவது 2025வது வருஷம் டிசம்பர் மாதம் 19வது ரிப்போர்ட் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கண்டிப்பாக முக்கியம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டோம் லைக் காடுகள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம், அது யார் பார்த்துக்கணும் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ ஆனா ஒரு ஊர்களையும் காடுகளோட நேம் வித்தியாசமா இருக்குன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க நம்ம வேற மாதிரி பேர் சொல்றோம். அண்ட் இன்னொரு இடத்துல இருக்க காடு அதுவும் பார்க்க காடு மாதிரி இருக்கு, ஆனா வேற ஒரு பேர் சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி எல்லா கிரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணுதுதான். அப்புறம் ஏன் சார் வேற வேற காடுகளுக்கு வேற வேற பேர் இருக்குன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அண்ட் தென் காடுகள் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு சில பல கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமா 3 கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், அங்க இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறதா ஹேபிடேட், அது எங்க இருக்குது, பிளஸ் அங்க இருக்க சாயிலோட ஈரத்தன்மை எவ்வளவு இருக்கு, மாய்ஸ்சர் அப்படின்றத பேஸ் பண்ணி, அப்புறம் இல உறுதி தன்மையை பேஸ் பண்ணி, அண்ட் தென் ஃபீனாலஜி இது என்னன்றதை நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து காடுகளை பிரிக்கணும் அப்படின்னா 6 வகைகளாக பிரிக்கலாம். அதுல முதல் வகை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் அண்ட் ஈரத்தன்மை வந்து காத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இங்க வருஷத்துக்கு மழை மழை லைக் பெய்யுற தன்மை எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு ஹைட்டுக்கு வரும் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை வந்து வருஷத்துல இங்க பெய்யும். ஸோ இது எங்கிட்ட இந்தியாவில் எங்கெங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ்லையும் சரி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லையும் சரி இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நீங்க நல்லாவே பார்க்க முடியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வர அடுத்த முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் தான் நமக்கு வந்து டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே வந்து லைக் நம்ம ட்ராபிக் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் பார்த்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக மழை இருக்காது, லைக் 200 சென்டிமீட்டருக்கும் மேலே பெய்கிற மாதிரி மழை இருக்காது. சீசனல் ரெயின்ஃபால் தான் இருக்கும். அதாவது சில லைக் மழை பெய்யக்கூடிய சீசனில் மட்டும்தான் மழை பெய்யும், மற்ற நேரம் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து லைக் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனுவல்லி சொல்கிறேன், வருஷத்துக்கு 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அண்ட் இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்தியாவில் நம்ம எங்கே பார்க்கலாம்? அது இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஏரியாலையும், ஒடிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லையும் நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ண ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட் தான் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட். இந்தியாவை பொறுத்தவரை டெம்பரேட் ஃபாரஸ்ட் நம்ம கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னா மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கணும், லைக் ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்கணும் எப்போ காலையில். ஆனால் இதே வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டாக இருக்கும். ஸோ பட் நம்ம இந்தியாவில் வந்து வின்டர் டைம் ரொம்பவே கோல்டாக இருக்கமே நம்ம பார்க்க முடியாது இல்லை எல்லா ரீஜன்லையும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நார்தன் அமெரிக்காலையும் யூரோப் இந்த மாதிரியான காண்டினென்ட்ஸ் நம்ம இதை மோஸ்ட்டாக பார்க்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இது எல்லாமே நிலத்தில் நம்ம பார்த்துட்டோம்ல, கீழே ஓரளவு ஹைட்டாக இருக்கக்கூடியது. அடுத்து ஒரு முக்கியமான கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபாரஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மான்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா இருக்கிற ரொம்ப ஹையஸ்ட் ஆல்டிடியூட், அதாவது மலை பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய காடுகளை தான் வந்து மான்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷனும் ரொம்பவே ஹார்ஸாக இருக்கும், ரொம்ப குளிராகவும் இருக்கும். ஸோ இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருக்கானா எஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் நம்ம இந்தியாவில் சொல்லலாம். அண்ட் தமிழ்நாட்டில் கூட நீலகிரி நமக்கு டிஸ்ட்ரிக்ட்ல கூட நமக்கு மான்டெயின் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு நம்ம 4 முடிச்சிட்டோம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயே நமக்கு மொத்தம் 6 ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் 5வது ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரேல் ஆர் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்பவே கோல்டாக இருக்கும். அப்போ ரொம்ப கோல்டாக இருக்குன்னா அங்கே இந்தியாவில் இருக்குதுன்னா ரொம்ப ஹையஸ்ட் நம்பர், ரொம்ப ஸ்னோஃபால் இருக்கணும் ஆல்டிடியூட்ல ஒரே லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்டோட ஸ்னோஃபால், அதாவது வின்டர் சீசன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். அப்போ நம்ம எங்கே பார்க்க முடியும்? சைபேரியா, கனடா இந்த மாதிரியான நம்ம கண்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த போரேல் ஆர் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றது. அண்ட் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ண கடைசி ஃபாரஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், அதாவது முற்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம இதில் பார்க்க முடியும். அண்ட் இந்தியாவில் இது இருக்குது. அண்ட் இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்கும், ஆரிட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரப்பதமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த கிளைமேட் தான் வந்து இந்த ஆரிட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்தியாவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி ராஜஸ்தானும் குஜராத் இந்த 2 ஸ்டேட்ஸையும் நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டை அதிகமாக பார்க்க முடியும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம யூஸ் பண்ணி பிரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் அண்ட் சாயில் மாய்ஸ்சர். அது எங்கே இருக்குது, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சாயிலோட ஈரத்தன்மை எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி இதை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில காடுகள்னு தமிழில். கோஸ்டல் ரீஜன்ஸ், அதாவது சீ கிட்ட இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்பவே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க ஃபாரஸ்ட் தான் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுந்தர்பன் காடுகள் நம்ம நிறைய வந்து லைக் நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்க, இல்லை டிஸ்கவரி சேனல் பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. இந்த பெங்கால் டைகர்ஸ் இதை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம், லைக் ஒரு லிவிங் ஆர்கனிசம் தான். ஸோ அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியாவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபாரஸ்ட் தான் ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அது புதுசாக இருக்கு ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆறு இருக்கு இல்லையா, ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாமே நம்ம ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல நம்ம எல்லாமே ரொம்ப ரசிச்சு பார்த்து ஹாலிவுட் படம் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா அனகோண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல கூட அவங்க அந்த பூவை தேடி போகும்போது மோஸ்டா வந்து நதிகளுக்குள்ள தான் போவாங்க. அந்த நதிகளுக்குள்ள அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே காடுகளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் காடு தான் நம்ம வந்து ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியாவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதிகளுக்கு சுற்றியுமே காடுகள் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் தான் லிட்டோரல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளாம் பார்த்தாச்சு கோஸ்ட்ல ஏரியாக்குள்ள இருக்கிறது வந்து நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லியாச்சு, உப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். அண்ட் ஆற்றோரத்தில் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேரியன் சொல்றோம். அண்ட் லிட்டோரல்னா அதுவும் கோஸ்டல் ரீஜன்ஸ் தான் இருக்கும், மேங்க்ரூவ் மாதிரி அதுவும் கோஸ்டல் ரீஜன்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க தண்ணியில உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி. அண்ட் இந்தியாவில் இது இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. கேரளா ஒட்டி இருக்க காடுகள் எல்லாமே லிட்டோரல் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா அது சீஸ்வர ஒட்டியும் இருக்கு, பிளஸ் வந்து உப்புத்தன்மை வந்து தண்ணியில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு கம்பேர்ட் டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் டிஃபரெண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹேபிடேட் அண்ட் சாயில் மாய்ஸ்சர். அண்ட் கடைசி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபால், இலை உதிர்த்து வச்சும். அண்ட் ஃபினாலஜி அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தண்ணியை அடாப்ட் பண்ணிக்கும். அது வந்து ட்ரீஸ் ஆகும் இருக்கலாம், அனிமல்ஸாகவும் இருக்கலாம், தானே அடாப்ட் பண்ணி வாழ்றது இல்லையா, அந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் வந்து ஃபினாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 2 பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி நம்ம காடுகளை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இலையுதிர் காலத்தை வச்சு நம்ம பார்க்கறதுனால இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல வந்து இலையுதிர்க்கவே நடக்காது. ஏன்னா அது எல்லாமே அது உகந்த ஒரு டெம்பரேச்சர் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால இலையுதிர் வந்து ரொம்பவே கம்மியாக நடக்கும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஒன்று தான் செமி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவர்கிரீன் நல்லாவே தெரிஞ்சிச்சு, இலை உதிராது. அப்போ செமி எவர்கிரீன் பாதி உதிராதான் செமின்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். சில ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ்ல மட்டும்தான் இலை உதிரும், எல்லா ஸ்பீசிஸ்லையும் உதிராது. அதுதான் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் தான் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கும்னா, இலை வந்து உதிரும். ஆனா எப்போ உதிரும்னா ட்ரை கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான். சீசன் வேரி ஆகுது இல்லையா, சம்மர் அந்த மாதிரி ட்ரை கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இலை உதிர் தன்மை நடக்கும். ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ. அண்ட் அதே மாதிரி இந்த லீஃப் ஃபாலை பேஸ் பண்ணி கடைசியா இருக்க ஒரு மாடிஃபை பேஸ் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து லைக் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் தான் ஃபாரஸ்ட். இதுல வந்து லீஃபே வந்து முட்களாக மாடிஃபை ஆகிப்பட்டிருக்கும். அப்போ எதனால அது மாடிஃபை ஆகுது, அங்கே ஈரப்பதம் தண்ணியில் வந்து தண்ணியே இருக்காது, சாயில மாய்ஸ்சரே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து தன்னைத்தானே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை சேமித்து யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் லீஃப்லேருந்து எவாப்ரேஷனை தடுக்கிறதுக்காக லீஃபே வந்து முற்களாக வந்து உருவாறிடும். ஸோ இதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வச்சு பிரிச்சாச்சு. ஆல்ரைட், இப்போ உங்களுக்கு நல்லா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஃபாரஸ்ட்னா என்ன, அதை யார் பார்த்துக்கிறா, அதுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு, அண்ட் அதை எப்படி சொல்லணும் காடுகள் அப்படின்னா அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆல்ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சின்ன வயசுல கிராமத்தில் வளர்ந்துருக்கலாம், இல்லை நம்ம லீவ் இல்லைன்னா பாட்டி தாத்தா ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா. அப்போ அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, தாத்தா எங்க தாத்தா காலையில் எழுந்து போயிட்டு வரீங்க, இல்லை எங்கே போறீங்கன்னு கேட்டால் காட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது நீங்கள் சின்ன வயசுல வந்து கோயில் ஃபங்க்ஷன் ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்க கோயில் ஃபங்க்ஷன், எங்கள் கோயிலே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டு கோயிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது, இப்போ சார் இவ்வளவு சொன்னாரு எல்லாமே காடுகள்னா இதெல்லாம் பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு, ஆனா இதுவும் காடுன்னு சொல்றாங்க, அப்ப ரெண்டுமே ஒண்ணா, அப்ப இதுவும் நம்ம காடுன்னு சொல்லாம டவுட் இருக்கும். அதுவும் நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி பாட்னி வந்து நியூ சிலபஸ் அப்டேட் ஆயிருச்சு நம்ம நவம்பர் மாசம் போன வருஷம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் சேக்ரெட் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேக்ரெட் க்ரூவ்ஸ்னா கோயில் காடு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அதுவும் நம்ம காடு தான் சொல்றோம். அப்போ வந்து எது தப்பு, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே தப்பா, இல்ல கோயில் காடுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி மரங்கள் பெருசா இல்லைனாலும் அது காடுன்னு சொல்றோமா? உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கா? இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க ஃபாரஸ்ட்னு டைப் பண்ணுங்க. இதை பத்தி அடுத்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்வாரன்மெண்ட் பார்ட்டில் இது கண்டிப்பாக முக்கியமாக ஒரு டாபிக் கண்டிப்பாக வரும். ஸோ நல்லா அழுத்தி நீங்கள் படிங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.